சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும், இந்த சீயோன் மலை வேற எந்த மலையும் இல்லை, சீயோன் மலையில தான் கொல்கதா இருந்துச்சு. அந்த கொல்கதால தான் இயேசு தொங்கினார். ஆமென். சீயோன் மலைக்கும் சீனாய் மலைக்கும் வித்தியாசம் இருக்கு. சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட போது வந்த கட்டளை என்ன கட்டளை தெரியுமா? ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு மிருக ஜீவன் கூட அந்த மலையை தொற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவரும் நெருங்க முடியாத ஒரு மலை தான் சீனாய் மலை. ஸோ சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த மலையை ஒருவரும் தொட முடியவில்லை. அந்த மலையில கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் 3000 பேரை உடனடியாக கொன்றது. சீயோன் மலை என்றால் வரவேற்கக்கூடியது. சீயோன் மலை என்றால் என்னது? வரவேற்கக்கூடியது. ஆமென். சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா சீயோன் மலையில கிருபை இறங்கி வந்தது. கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். இந்த புது உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நாம சீனாய் மலை கீழே இருக்கிறோமா? ஏன்னா பல பேர் சொல்றாங்க கடவுளெல்லாம் தொட முடியாதுப்பா. யாரை தொட முடியாதுப்பா? நீ நினைக்கிற மாதிரி கடவுளை தொட முடியும் நினைக்காத. கடவுளை நெருங்கிட முடியும் நினைக்காத. அவர் பச்சிக்கிற அக்கினி அடிச்சிருவாரு, கொன்றுவாரு. எபிரேயர் 12:22 வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இடத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடியை வாங்குறதுக்கு, மரணத்தை வாங்குறதுக்கு, ஹல்லேலூயா, சாவை வாங்குறதுக்கு, நியாய தீர்ப்பை வாங்குறதுக்கு சீனாய் மலை பக்கத்துல நான் இல்ல, சீயோன் மலை பக்கத்துல வந்திருக்கிறேன். சீயோன் மலையில எனக்கு நியாய தீர்ப்பு இல்ல, சீயோன் மலையில எனக்கு மீட்பு இருக்கிறது. சீயோன் மலையில எனக்கு சுகம் இருக்கிறது. சீயோன் மலையில எனக்கு விடுதலை இருக்கிறது. சீயோன் மலையில எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது. காரணம் இயேசுவின் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். இந்த இயேசு யார் தெரியுமா? அவர் நமது பிரதான ஆசாரியனாய் அவர் இருக்கிறார். மக்களை தட்டி சொல்லுங்க, உங்க பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பலியை தூக்கிக்கிட்டு, அதாவது ரத்தத்தை தூக்கி கொண்டு ஒரு பிரதான ஆசாரியன் வருஷந்தோறும், வருஷத்துக்கு ஒரு முறை அவன் போய் ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்துவான். ஆனா இந்த புது உடன்படிக்கையின் கீழே இயேசு பூமிக்கு இறங்கி வந்தப்ப பலியும் அவர்தான், பிரதான ஆசாரியனும் அவர்தான். ஆமென். உங்களுக்காக எனக்காக பலியும் யாருதான்? இயேசுதான். தான் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிய பிரதான ஆசாரியனும் இயேசுவாய் தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு தெரியுமா? வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லுங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ தேவபலனாய் இருக்கிறது. சுவிசேஷனா என்னது? சிலுவை. நம்புகிறதற்கும் மேலான நற்செய்தி. என்ன நல்ல செய்தி? இயேசு என் மேல அன்பா இருக்கிறார். அதை தாண்டி இயேசு எனக்காக யாவையோ செய்து முடித்தார். என்ன சுவிசேஷம்? நம்புகிறதற்கு மேலான என்ன நல்ல செய்தி? இயேசு எனக்காக யாவற்றையும் செய்தே. ஹல்லேலூயா. 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 இப்ப வாசிங்க எபிரேயர் 4:1-2-3 வாசிங்க. எபிரேயர் 4. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய ரத்தத்தின் கீழ், இந்த மீட்பின் கீழ் வாழுகிற நமக்கு வியாதியை குறித்து பயம் இருக்கக்கூடாது. ஆமென். மரணத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. நாளைக்கு என்னடா செய்வோன்ற பயம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இதெல்லாம் மாறுமா திருந்துமான்ற பயம் இருக்கக்கூடாது. ஒன்றை பற்றி தான் நமக்கு பயம் இருக்கணும். அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு நமக்கு பயம் உண்டாயிருக்க வேணும். சிலுவையில் அப்பா உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
சிலுவையில் அப்பா உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? எல்லாரும் கவனிக்கணும். இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான என்ன உண்டாயிருக்குதான்? என்ன உண்டாயிருக்கான்? வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. என்னங்க வாக்குத்தத்தம்? இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து, இதுதாங்க வாக்குத்தத்தம். இதுதாங்க வாக்குத்தத்தம். வாசிங்க தொடர்ந்து 2ஆம் வசனத்தை. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். கானானை தருவேன் ஆண்டவர் சொன்னார். ஆனா கேட்டவன் அதை என்னவா கேட்கல, விசுவாசமா கேட்காததுனால தான் அங்க உள்ள இருக்கிற ராட்சதர்களை பார்த்து பயந்து வெளியவே சுத்திட்டு இருந்தான். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை உண்டு. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்து இருக்கிறது. ஒரு சுகமுடைய ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்து இருக்கிறது. ஒரு விடுதலை நிறைந்த வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்து இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்து இருக்கிறது. இதை விசுவாசிக்காதவர்கள் தான் தொடர்ந்து பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் என்ன பண்ணுகிறோமா? பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தப்ப உங்களுக்கு எனக்கும் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றது இயேசு சொன்னதுதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்த முதல் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலே இயேசுவின் வாக்குத்தத்தமா இருக்கிறது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இளைப்பாறுதலே. ரெஸ்ட் எடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது தான். அவர் சிலுவையை சுமந்தாரு. நல்லா ரெஸ்ட் எடுத்து ரஸ்க் சாப்பிடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையை சுமந்தாரு. ஹல்லேலூயா. சிலுவையின் நோக்கமே உங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்கிற நாள் முதல் எந்தெந்த காரியத்தை குறிச்செல்லாம் அங்கலாயப்பட்டு இருந்தீங்களோ அத்தனை பகுதியிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவாராக. வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. என்னது? தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது. தேவன் தன்னுடைய கிரியைகளை முடிச்சிட்டாரா? உங்களுக்கு எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா? தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவரு ஓய்ந்திருக்கிறது போல நீயும் சும்மா இரு. நீங்களும் சும்மா இருங்க. ஏன்னா எல்லா கிரியைகளையும் அவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஏன் சும்மா இருங்க நான் சொல்றேன் தெரியுமா? ஒரே ஒரு தைரியத்துல தான். வாசிங்க 14ஆம் வசனத்தை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றியிருக்க கடவுள். உறுதியாய் என்ன அறிக்கை? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் என் வியாதியை சுமந்து, என் தரித்திரத்தை சுமந்து, என் நோய்களை சுமந்து, என் பலவீனங்களை சுமந்து, என் சாபங்களை சுமந்து, என் வாழ்வின் எல்லா தோல்விகளை சுமந்து, இந்த நம்பிக்கையை அறிக்கையில் அசைவில்லாமல் நாம் உறுதியாய் நாம் இருப்போம். காரணம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரதான ஆசாரியர். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி, பாவங்களுக்காக என்னத்தை செலுத்தும்படி? காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் ஏன் நியமிக்கப்படுறானா?
பிரதான ஆசாரியன் ஏன் நியமிக்கப்படுறானா? பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி. நிறைய பேர் சொல்லுவாங்க, மதம் சொல்லும், ஏய் பாவம் செஞ்சிட்டியா அதுக்காக என்ன செலுத்து. அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பாவ அறிக்கை. சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல தான் பாவ அறிக்கை, புதிய உடன்படிக்கையின் கீழ பாவ நிவர்த்தி. இனி பாவமே கிடையாது இயேசுவின் நாமத்தினால. அப்படியே நான் உன்னை விழுந்தாலும், அப்படியே பிசாசு என்ன உன்னை விழ வச்சாலும், இங்க வசனம் சொல்லுது, அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? நியமிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. தேவ காரியங்களை பற்றி என்ன பண்ணப்படுகிறான்? என்ன பண்றதுக்கு? என்ன பண்றதுக்கு? பாவங்களுக்காக காணிக்கையும் பாவங்களுக்காக காணிக்கையும். இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல பிசாசு நம்மளை விலை வச்சிட்டானா, ஒரு சில நேரத்துல நம்ம தவறிட்டோம்னா, ஒரு சில நேரத்துல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஒண்ணு சிக்கிட்டோம்னா, ஒண்ணு மறந்துடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு சில நேரத்துல நான் செய்யற ஜெபம் கூட கேட்கப்படாம போயிடலாம், ஆனா இயேசு ஒரு ஜெபத்தை செஞ்சாருன்னா அது கேட்கப்படாம போவே போவாது. நான் செலுத்துற பலி கூட ஒருவேளை ஒண்ணு இல்லாம போயிடலாம், ஆனா அவர் செலுத்தினாரே பலி, அது ஆட்டையோ மாட்டையோ இல்ல, தன் சொந்த ரத்தத்தையே நமக்காக சிந்தினார். அந்த பலி ஒருபோதும் தோற்று போகிற பலி இல்லை. அந்த காணிக்கை ஒருபோதும் தோற்று போகிற காணிக்கை இல்லை. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நான் எல்லாம் ஃபில் பண்ணி, ஃபோட்டோலாம் ஒட்டி, ஸ்டாம்பெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணி, அங்கேருந்து போய் கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தனா, அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை இல்லை இதெல்லாம் சாங்ஷன் பண்ண முடியாது, என்ன பண்ணிவிடுவார்? போயிட்டு என்ன எடுத்துருவா, இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவா, இதை பண்ணிட்டு வா, அதை பண்ணிட்டு வான்னு அலைய விடுவாங்க. விடுவாங்களா விட மாட்டாங்களா? விடுறாங்களா விடலையா? நம்மலாம் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில பேர் இங்கேருந்து போவாங்க, நேராக புரோக்கரை பிடிப்பானுங்க. இந்த புரோக்கரை பிடிச்சி ஒரு 500 ரூபாய் அடிச்சு விட்டு எப்படியா அந்த ஃபார்மை சைன் வாங்கி கொடுத்துருப்பானா, அந்த ஆள் நேராக போனால் ஒன்றும் கேட்க மாட்டானுங்க. டக்குன்னு சீல் அடித்து அடுத்த நிமிஷம் என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? வருமா வராதா? நான் நாயாப்பே அலையிறேன், சைன் போட மாட்டாங்க. ஆனால் இடையில ஒரு புரோக்கர் ஒருத்தன் உள்ளே போனா ஒன்றும் கேட்கல. ஏசப்பாவை நான் புரோக்கர்னு சொல்லலை, உங்களுக்காய் எனக்காய் விடுதலை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர். நான் போய் நின்று ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டிய சாங்ஷன் கிடைக்காம போலாம், ஆனா எனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் நான் இயேசு போய் நின்னார்னா, எனக்கு வர வேண்டிய சைன் அவர் போட்டே தான் ஆகணும், கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தான் ஆகணும், பண்ண வேண்டியதை பண்ணியே தான் ஆகணும். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறதை தாண்டி ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, மக்களப்பா சொல்லுங்க, நீங்க குட் ஃப்ரைடே, நல்லா நிம்மதியா படுத்து தூங்குங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் இல்லை. யோபு 9:33 அவன் சொல்றான், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. பழைய உடன்படிக்கையின் கீழே, பழைய ஏற்பாட்டின் கீழே, ஐயோ எனக்கும் ஆண்டவருக்கும் கீழே எங்க 2 பேரையும் இப்படி சேர்க்கறதுக்கு ஒரு மத்தியஸ்தன். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு மத்தியஸ்தன் கிடைக்கலங்க, பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கலங்க. ஆனா இந்த புது உடன்படிக்கையின் கீழே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சி இருக்குது. உங்க பிதாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறா, ஒரு பிரதான ஆசாரியன் அவர் இருக்கிறா. உங்களுடைய சகல வேண்டுதலையும் தேவையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எபிரேயர் 8:2 வாசிங்க. 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை என்னமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயேசுவை எனக்கு மத்தியஸ்தனா நான் ஃபிக்ஸ் பண்ணல, இந்த இயேசுவை மத்தியஸ்தனா பிதாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் புள்ள அலைய வேணாம், என் புள்ள சுகத்துக்காக கஷ்டப்பட வேணாம், என் புள்ள போராட வேணாம், என் புள்ள எந்த பலியும் செலுத்த வேணாம். மத்தியஸ்த ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்காக அவர் அலைய விட்டுட்டு இருக்கிறார்.
உங்களுக்காக அவர் அலைஞ்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பேசாம ரெஸ்ட் எடு, உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் செய்து முடித்திருக்கிறேன், நான் செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கலப்பா சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு செய்து முடித்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்யவும் போகிறார். ஒரு மத்தியஸ்தன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ரெஸ்ட் எடுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் வந்து லேவி கோத்திரத்திலிருந்து வருகிறவன். எதுல இருந்து வருகிறவன்? தியாகம். என்னாகும்? பல தியாகங்களுக்கு பிறகு வருகிறவங்க தான் எந்த ஆசாரியர்கள்? அந்த கோத்திரத்திலிருந்து வரவங்க ரொம்ப தியாகத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக, யாருக்காக? யாருக்காக? ஏன் அவங்க எங்கிருந்து வராங்க? எங்கிருந்து வராங்க? பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியர்கள் எல்லாம் லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள். அவர்கள் எல்லாம் தியாகத்தின் அடிப்படையில் வருகிறவர்கள். ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் கீழே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த புது உடன்படிக்கையின் கீழே நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசாரியன் அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியன் அல்ல, யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியன். யூதானா என்ன அர்த்தம் தெரியுமா? யூதா என்றால் துதிக்கிற ஜனம், யூதா என்றால் கொண்டாடுகிற ஒரு ஜனம். தியாகத்துல வரல விடுதலை, ஆராதிச்சு பாரு வரும் விடுதலை, துதிச்சு பாரு வரும் விடுதலை, கொண்டாடி பாரு வரும் விடுதலை. காரணம், உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற ஆசாரியர் எப்படிப்பட்ட ஆசாரியர் தெரியுமா? யூதா கோத்திரத்தின் ஆசாரியராக அவர் இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தது அல்லவோ, நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே, அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால், அந்த ஆசாரியத்தினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால், ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்துல வந்த ஒரு ஆசாரியன் அவன் செலுத்துற ஒரு பலி எல்லாரையும் பூரணப்படுத்தும் அப்படின்னா, இயேசுன்ற ஒரு பிரதான ஆசாரியன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்து உங்களுக்காய் எனக்காய் பலியிடப்பட வேண்டியது, பலியிடப்பட வேண்டியது இல்லையே. அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் என்ன ஆக்கல? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் என்ன ஆக்கல? பூரணமாக்கல. நீதிமானம் விட்டு தள்ளுங்க, என்னவே ஆக்கல. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பூர்ணமாக்க முடியாததால தான். நியாயப்பிரமாணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செய்யி 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 செய்யின்னு சொல்றதெல்லாம் நியாயப்பிரமாணம். டூ 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 டூன்னு சொல்றதெல்லாம் என்னது? டன் 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 டன்னு சொல்றதெல்லாம் கிருபை. ஹல்லேலூயா. சகலவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். சில பேருக்குலாம் ஏன் சத்தம் வராது தெரியுமா? வராது. பக்கத்துல சொல்லுங்க, வராது. இன்னும் அந்த நியாயப்பிரமாணம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்குது. அது கொஞ்சம் விட்டாதான் என்ன ஆகும்? என்ன சொல்ல சொன்னாலும் சவுண்டா வரும். இயேசு அன்பை உள்ள நல்லா வாங்கினவங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம், டன். ஆமென். டன். செய்யி செய்யி செய்யின்னு சொல்றதெல்லாம் நியாயப்பிரமாணம், செஞ்சு முடிச்சாருன்னு சொல்றது கிருபை. இங்க 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 எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு? செஞ்சு முடிச்சாரு. ஏன் செஞ்சு முடிச்சாருன்னா, ஏன் நம்ம செய்யறது கீழே இல்ல, செஞ்சு முடிச்சாருன்றது கீழே இருக்கிறோம் நான் சொல்றேன் தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால், என்ன மாற்றப்பட்டிருக்குமேயானால்? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியது, நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியது ஆகும். எப்பா நீ லேவி கோத்திரத்து ஆசாரியத்துக்கு கீழே இருந்தீனா இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசு, இன்னும் நியாயப்பிரமாணத்துல வாழு, இன்னும் நியாயப்பிரமாணத்தை செய். ஆனா இப்ப உனக்கு இருக்கிற ஆசாரியன் லேவி கோத்திரத்து ஆசாரியன் இல்ல, உனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியன், அவர் யூதா கோத்திரத்தின்படி வந்த ஆசாரியன். ஆசாரியத்துவம் மாற்றப்படுமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதா இருக்குமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்க ஆசாரியர் யாருங்க? மோசேவா? உங்க ஆசாரியன் யாரு? இயேசு. உங்க ஆசாரியன் நியாயப்பிரமாணம், பிரமாணம் மாறிடுச்சு. பக்கத்துல சொல்லுங்க, பிரமாணம் மாறிடுச்சு. சொல்லுங்க, பிரமாணம் மாறிடுச்சு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். ஹல்லேலூயா.
இந்த பிரதான ஆசாரியருக்குள் இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் தெரியுமா? அழியாத வல்லமையுடைய ஜீவனாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை 19 வரைக்கும். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் என்ன ஆகுச்சா? மாற்றப்பட்டது. ஏன் அது மாறிச்சு? நியாயப்பிரமாணம் அது பலவீனமானது, அதால ஒண்ணுத்தையும் செய்ய முடியாது, அதனால தான் மாற்றப்பட்டுச்சு. வாசிங்க 19 வசனத்தை. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. நியாயப்பிரமாணமானது ஒண்ணுமே என்ன ஆக்கலையா? ஒண்ணுமே என்ன ஆக்கலையா? பூர்ணப்படுத்தவில்லை. மோசையோட பிரமாணத்துக்கு கீழ இருந்த ஆசாரியனால ஒண்ணுத்தையும் பூர்ணப்படுத்த முடியலையா? ஆனா இப்ப வந்திருக்கிறாரே ஒரு பிரதான ஆசாரியர், இவர் எப்படிப்பட்ட ஆசாரியன் தெரியுமா? அதிக நன்மையான நம்பிக்கை வரவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறோம்? ஏன் தேவன்கிட்ட சேரணும் தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 23 24 வாசிங்க. 23. அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் பொட்டுன்னு போயிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள. கைகளை தட்டி துதிங்க ஆண்டவரே. மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவர். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இயேசு மாறுகிற ஆசாரியத்தை உடையவர் அல்ல, மாறி போகாத ஆசாரியத்தை உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசாரியனுக்கு இருக்கிற வல்லமை என்னன்றதை சொல்றேன். இப்ப அடுத்தது, ஏன் இவ்வளவு நேரம் இந்த ஆசாரியர் இருக்கிறார்னு உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த ஆசாரியத்துக்கு கீழே வாழ்ற நமக்கு எப்படிப்பட்ட வல்லமைகளை வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை பார்க்க போறோம். ஆமென், ஆமென். அதான் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிரதான ஆசாரியன் யாரு? உங்க பிரதான ஆசாரியன் யாரு? பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கம்பேர் பண்ண போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யாத்திராகமத்தின் புத்தகம் 32 வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும். இப்ப மோசே இங்க ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தை செய்யறாரு. என்ன வாசல் ஜெபத்தை செய்யறாரு? திறப்பின் வாசல். நிறைய பேருக்கு இதுல ஒரு நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? உலகத்திலே நடந்த ஒரு பெரிய திறப்பின் வாசல் ஜெபம் எந்த ஜெபம் தெரியுமா? சிலுவையில் நடந்த ஜெபம். திறப்பின் வாசல் ஜெபத்தை செய்யறதுக்கு ஒரு தில்லு வேணுங்க, சும்மா எல்லாராலையும் பண்ண முடியாது. திறப்பின் வாசல் ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? இவன் பண்ண பாவத்தெல்லாம் நான் ஏன் மேல ஏத்துக்கிட்டு கர்த்தர்ட்ட நிக்கிறேன் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன ஜெபம்? அதுக்கு பேர் தான் என்ன ஜெபம்? ஆனா அப்படி இன்னொருத்தன் பாவத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு நிக்கிற அளவுக்கு நானே என்ன கிடையாது, ஒரு மனிதனும் பரிசுத்தவான் கிடையாது. ஏன்னா ஆதாமின் பாவம் அனைவரையும் பாவமாக்கிற்று. ஒரு கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஒரே நீதியினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே நீதி, ஒரே கீழ்ப்படியாமை, ஒரே நீதி. இங்க வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவர்கள் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசே ஒரு பிரதான ஆசாரியரை போல நின்று ஜெபம் பண்றான். என்ன தெரியுமா ஜெபம் பண்றான்? தேவரே இவங்க பாவத்தை மன்னித்தருளுவீரானால் என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க. வாசிங்க. இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். எவ்வளவு பெரிய ஜெபம் பாருங்க. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாயிண்ட் பிடிங்க. என்னது? இப்போ மோசே பாருங்க, என்ன தியாகம். மோசே என்ன தியாகம் பாருங்க. ஆண்டவரே இருக்கிற எல்லாரையும் மன்னிங்க, மன்னிக்கலனா என் பேரை என்ன பண்ணிடுங்க? கிறுக்கி போடும். மன்னிச்சாரு நினைக்கிறீங்களா? மன்னிச்சாரு நினைக்கிறீங்களா? மோசேயை பார்த்து ஒன்று சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன் என்றார். பாவத்தை மன்னிப்பேனாரா விசாரிப்பேனாரா? பழைய பிரமாணத்திற்கு கீழே, நியாய பிரமாணத்திற்கு கீழே மோசே ஜெபம் பண்றான். வேணா என் பேரை வேணா கிறுக்கிக்கோங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, ஒதுங்கிரு. எவன் பாவம் செஞ்சானோ அவனை நான் நியாயம் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பாவத்திற்கு மன்னிப்பு, பாவம் செஞ்சா
தண்டனையை வாங்கி தான் ஆகணும். இடையில நின்று யாரு ஜெபிச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒதுங்கிடுப்பா, நீ உன் பேரே கிறுக்குன்னு சொன்னா நான் உன் பேரை என்ன பண்ண மாட்டேன். நீ ஜெபிக்கிறபடியெல்லாம் நான் உனக்கு செய்ய வேணாம் நினைக்காத, நவுறு. எவன் பாவம் செஞ்சானோ அவனை நான் நியாயம் விசாரிச்சே தீருவேன்றாரு. இது பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தில் அடங்கி இருக்கிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆசாரியனுக்கு இருக்கிற பவரே அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டு மத்தியஸ்தனுக்கு இருக்கிற பவரே அவ்வளவுதான். ஒருத்தன் இடையில நின்று சொல்றான், என் பேரை வேணா எடுத்துக்கோங்க, அவனை விட்டுருங்க ஆண்டவர். என்ன கர்த்தர் சொல்றாரு, வேணாம் வேணாம் நீ போ, எவன் செய்யறானோ அவனை தான் அடிப்பேன்றார் ஆண்டவர். ஆனா இப்ப நமக்கு ஒரு புது ஆசாரியன் கிடைச்சிருக்கிறார். எபிரேயர் 7:2-7:12 ஒரு வசனத்தை வாசிச்சோமே, ஆசாரியத்துவம் மாற்றப்படுமே என்னால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். நியாயப்பிரமாணமா சொல்லுச்சு, பாவம் செய்யறவனுக்கு தண்டனை. அதை சொல்றதுதான் என்னது, பாவம் செய்தவனை தண்டிப்பது நியாயப்பிரமாணம். அதனால அங்க ஆசாரியனே வந்து நின்னாலும் அவன் செஞ்ச தப்புக்கு என்னத்தை வாங்கி தான் ஆகணும், என்னத்தை வாங்கி தான் ஆகணும். கர்த்தர் சொல்றாரு, நியாயம் நியாயம். வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்படுமே என்றால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாய். சிலுவையில என்ன மாறுச்சு, சிலுவையில ஆசாரியத்துவம் மாறியது. சிலுவைக்கு முன்னாடி மோசே தான் எனக்கு மத்தியஸ்தன், நியாயப்பிரமாணம் தான் எனக்கு மத்தியஸ்தன். ஆனா சிலுவைக்கு பிறகு இயேசு என் மத்தியஸ்தர், கிருபை என் மத்தியஸ்தர். அவர் என் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் உங்க பிரதான ஆசாரியராய் இருக்கிற அப்படினால என்ன தெரியுமா சொல்றாரு, எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாவம் செஞ்சா ஒதுங்கு, இடையில எல்லாம் யாரும் வந்துடாத. ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் விழுந்து போனாலும் ஒருத்தர் இருந்து பா ரத்தத்தை சிந்திருக்கம்பா, நம்ம புள்ளப்பா பிதா, சரி சரிப்பா ஒண்ணும் பண்ணிடாத, நான் மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஏனெனில் அவர்கள் பாவங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை நினையாமல் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சூப்பரான வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். முந்தினதை என்னவாக்கினார், பழமையாக்கினார். மோசேயின் பிரமாணத்தை பழமையாக்கினார். மோசேயின் பிரமாணங்களை பழமையாக்கினார். மோசேயின் கட்டளைகளை அவர் பழமையாக்கினார். எந்த கட்டளைகளை உங்களை அழித்ததோ அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் பழமையாக்கி ஒரு புதிதான கட்டளையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கட்டளை உங்களை அழிக்கிற கட்டளை அல்ல, இந்த கட்டளை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற கட்டளை. எபிரேயர் 7:25 வாசிங்க. 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க இல்லையா, உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்காக எப்போதும் ஒருத்தர் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்கள் அந்த கிருபை இல்ல, ஆனா புது உடன்படிக்கை கீழ வசனம் சொல்லுது, மேலும் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் உங்களையும் என்னை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய். உங்கள் பிரதான ஆசாரியர் உங்களை ரட்சிக்க வல்லவராய். உங்கள் பிரதான ஆசாரியர் உங்களை மீட்க வல்லவராய். உங்கள் பிரதான ஆசாரியர் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வல்லவராய். ஹல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் 2:1 வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்கிறாருன்னு நான் சொல்றதெல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போன்றதுக்காக இல்ல, இந்த சத்தியத்தை நான் பேச பேச அவருடைய அன்பை அறிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் சில பேருக்கு புரியாது. நியாயம் தீர்க்கிறதுக்குனே உட்காந்துருக்கும் ஒரு சில கூட்டம். அப்ப பாவம் செய்யின்றியா, அப்ப பாவத்தை தூண்டுன்றியா, உட்காந்து 2 மெசேஜ் கேட்டுருங்க. முந்தின 2 நாள் மெசேஜ் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், மன்னித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. எவ்வளவு சூப்பரான வசனம் பாருங்க. ஒருவன் பாவம் செய்வானே ஆனால், ஒருவேளை நீ விழுந்துட்டனா கூட, ஒருவேளை பிசாசு உன்னை விழ வச்சிட்டானாலும் கூட வசனம் சொல்லுது, நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை என் பலவீனத்து நிமித்தம் நான் விழுந்துட்டேனா, ஒருவேளை தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேனா, ஒருவேளை பிசாசு என்ன ஒரு சில அடிமைத்தனத்துல வச்சிட்டானா,
ஏசப்பா நேசிக்க மாட்டாரா எபி? என்ன பிதா நேசிக்க மாட்டாரா எபி? இல்லைங்க, உங்களை தொடர்ந்து அவர் நேசிக்கிறார். நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் மறுரூபத்தை அவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்க பாவம் செஞ்சாலும் கூட உங்களுக்காக எப்போதும் ஒரு பிரதான ஆசாரியர் வேண்டுதல் செய்து கொண்டே அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சிம்பிளா உங்களுக்கு நான் புரிய வைக்க போறேன். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். பைபிள்ல என்னாகமத்தின் புத்தகம் 35:12 வாசிங்க. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன், கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போய் இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்க கடவது. 15ஆம் வசனத்தை வாசிங்க. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாயப்பிரமாணமா சொன்னுச்சு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். சொல்லுங்க, கண்ணுக்கு கண். உப்பு தின்னா தண்ணிய பாவம் செஞ்சா அட்டிய வாங்கியே ஆகணும். இப்படி மோசையின் நியாயப்பிரமாணம் கொடூரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? மோசையை பார்த்து சொல்றாரு, ஒரு அடைக்கல பட்டணத்தை கட்டுன்றாரு. என்னத்தை கட்டுன்றாரு? அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்துல யார் தெரியுமா இருப்பா? பிரதான ஆசாரியன் இருப்பான். இந்த அடைக்கல பட்டணத்துல யார் இருப்பா? ஒருத்தன் ஒரு ஆளை கொலையே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. என்னவே பண்ணிட்டான்? கொலையே பண்ணிட்டான். இப்ப கொலை பண்ணவனை, இவன் யாரை கொலை பண்ணானா, அவன் வீட்டில் இருக்கிற எவனா ஒருத்தன் இவனை கொலை பண்றதுக்கு துரத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இவனை துரத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஊரே சேர்ந்து இவனை கல்லடிச்சு கொன்றுன்னு சொல்லி துரத்திட்டு இருக்கிற நேரத்தில் தப்பு பண்ணவன் மட்டும் அங்கிருந்து ஓடி வந்து அடைக்கல பட்டணத்தில் பூந்துட்டான். இவன் தப்பே பண்ணியிருந்தாலும் இவனை ஒருத்தரும் தொடக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்க பிரதான ஆசாரியர் இருப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் வெறும் யூதனுக்கு மட்டும் வைக்க சொல்லல, அந்நியனுக்கும் பரதேசிக்கும். எவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஐயோ என்ன சாவடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தானா, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்துட்டானா, அவனை எதுவுமே என்னவே பண்ணக்கூடாது. வாசிங்க, அதிலே தொடர்ந்து 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனத்தை. கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சிட்டான். இப்ப இவன் கொலை பண்ணவன், அந்த கொலையை வாங்கினவன், அவன் வீட்டில் இருக்கிறவன் இவனை துரத்துறானோ இல்லையோ, நியாயப்பிரமாணம் இவனை துரத்தும். ஆமென். பாவம் செஞ்சவனை என்ன துரத்தும்? ஏன் கொலை பண்ணா திருப்பி இவனை என்ன ஆகணும்? கொல்லப்பட. மோசையின் நியாயப்பிரமாணம் அப்படி எரிந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூந்தா பிரமாணம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஒரு கிரேஸை வச்சிருக்கிறாரு பாருங்க ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு கிருபை வச்சிருந்திருக்கிறார் ஆண்டவர். வெளியெல்லாம் நியாயப்பிரமாணம், ஆனா அடைக்கல பட்டணத்துக்குள்ள பூந்தா வேற வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அங்க பிரதான ஆசாரியன் இருக்கிறார். பிரதான ஆசாரியன் இருக்கும்போது ஒருவன் பாவமே செய்திருந்தாலும், ஒருவன் குற்றத்தையே செய்திருந்தாலும் அவன் என்ன ஆகக்கூடாது? அவன் என்ன பண்ணக்கூடாது? அவன் கொலை செய்யப்பட கூடாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது கொலை செய். ஆனா அடைக்கல பட்டணம் சொல்லுகிறது உள்ள நான் இருக்கிறேன், தொடாத. ஆமென். உள்ள யார் இருக்கிறா? உள்ள யார் இருக்கா? பிரதான ஆசாரியர். ஆமென். பிரதான ஆசாரியர் இருக்கிறனால இவன் என்ன பண்ணக்கூடாது? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, அவன் மரணம் அடையும் மட்டும் அவன் அதிலே எத்தனை நாள் இவங்க இருக்கலாம். வெளியே போனானே அவன் காலி. ஆனா ஆசாரியம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க இருக்கலாம். சோ அதனால இவன் சொல்லுவான், தலைவா வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், தயவு செய்து சாப்பிட்டு என்னவா இரு, நீ போன என்ன ஆக்கிடுவாங்க. ஆமென். ஆமென். ஏன் வெளியே எவன், அதாவது இவனை கொல்லணுன்றவங்க வெளியே சுத்திட்டே இருப்பானுங்க. எப்படா பெருசு மண்டையை போடும், இவனை டக்குன்னு தூக்கி என்ன பண்ணி ஆகணும். சொல்லுவான், ஐயா தயவுசெய்து சாப்பிட்டுக்கியா, தயவுசெய்து வேணுன்றதெல்லாம் வாங்கிக்கியா, என்ன கேட்டாலும் நான் செய்யறையா, உயிரோட மட்டும் இருந்துரு பிரதான ஆசாரியர், நீங்க செத்து போனீங்கன்னா அடுத்த நிமிஷமே எனக்கு என்னதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தன் பாவமே செஞ்சிருந்தாலும் அடைக்கலமே உமது அடிமை நானே. வெளியெல்லாம் கொலை செய்யறதுக்கு சுத்திட்டு இருக்கிறான், இவன் பிரதான ஆசாரியனோட ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்? வெளிய பிரமாணம், அடைக்கல பட்டணத்துக்குள்ள கிருபை.
அடைக்கலப்பட்டதுக்குள்ள கிருபை இருக்கிறது காரணம் நீ தகுதி வாய்ந்தவன்றதுனால அல்ல, உள்ள இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர், உள்ள இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் தெரியுமா? பழைய ஏற்பாடு நாட்கள்ல வேணா அவன் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்துக்கலாம், ஆனா பிரதான ஆசிரியர் செத்து போயிட்டான், அடுத்தது இவனுக்கு என்ன இருக்கு? சாவு நிச்சயம். ஆனா அந்த புது உணர்வின் கீழே வாழ்ற உங்களுக்கும் எனக்கும் எபிரேயர்கள் எழுதிய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு இயேசு என்னும் பிரதான ஆசாரியன் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறவர் அல்ல, இவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் உங்களை என்னை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய். அல்லேலூயா. பாவம் செஞ்சிட்டீங்களா? விழுந்துட்டீங்களா? அப்பாட்ட வந்துருங்க. அப்பா விட்டு தூரம் மட்டும் போயிடாதீங்க. அப்பாட்ட வந்துருங்க. அவரை வந்து பிடிச்சுக்கோங்க. ஒரு பிரதான ஆசிரியர் உங்களுக்கு இருக்கிறார். ஒரு பிரதான ஆசிரியர் உங்களுக்கு இருக்கிறார். நம்மள பாவத்தை செய்ய வைக்கிறதும் பிசாசு தான். செய்ய வச்ச பாவத்தை நமக்கு வியாதியை, மரணத்தை, சாபத்தை கொண்டு வரதும் பிசாசு தான். பாவத்தை செஞ்சுட்டு தூரமா உட்காந்துட்டீங்க, அந்த பாவத்தின் பிள்ளைகளாகிய வியாதியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவான். கொலை பண்ணியாச்சு, எவனை கொலை பண்ணி அவன் திரும்பி துரத்த ஆரம்பிச்சிருவான் கொலை பண்றதுக்கு. அல்லேலூயா. தெரியாம செஞ்சிடறோம், ஆனா அதுக்கு பிறகு பிசாசு என்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் அழிக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அழிச்சிட்டு இருப்பான். ஆனா தப்பு செஞ்சிட்டோம், தவறுல ஏதாவது விழுந்துட்டோம், ஓடி வந்துருங்க அடைக்கலப்பட்டதுக்கு, ஓடி வந்துருங்க கிருபாசன தண்டைக்கு. பழைய ஏற்பாட்டுல நம்பிக்கை இல்ல, ஆசாரியன் செத்து போனா இவனுக்கு சாவு. ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியர், இவர் செத்து போறவரெல்லாம் கிடையாது, ஃபியூஸ் போறவரெல்லாம் கிடையாது, இவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் இந்த பிரதான ஆசாரியர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய். கையை வெறுத்து சொல்லுங்க, பிசாசு துரத்துட்டோம், வியாதி துரத்துட்டோம், பாவம் துரத்துட்டோம், வறுமை துரத்துட்டோம், நோய் துரத்துட்டோம், இன்னும் என்ன வேணா என்ன அழிக்கிறதுக்கு இருக்க சக்திகள் இருக்கிறதோ எல்லாம் என்ன துரத்துட்டோம். என்னை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார். காரணம் எனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர் இயேசு. அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் சொல்றேனே, உங்களுக்காக எனக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், இந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பை தருகிறவர். ஆமென். விழுந்து போனா ஆனா ஆசாரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு முற்றுமுடிய ரட்சிப்பு உண்டு. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசாரியனை கொடுத்திருக்கிறது. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது பிரமாணத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பிரமாணத்தின் கீழ் மரணம் இல்லை, இந்த பிரமாணத்தின் கீழ் ஜீவன் இருக்கிறது. இந்த பிரமாணத்தின் கீழ் தண்டனை இல்லை, இந்த பிரமாணத்தின் கீழ் மன்னிப்பு இருக்கிறது. இந்த பிரமாணத்தின் கீழ் அடி இல்லை, இந்த பிரமாணத்தின் கீழ் மறுசீரமைப்பு இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு வாழ்வையும் மறுசீரமைக்க தான் இந்த பிரதான ஆசிரியர் இருக்கிறாரோ ஒழிய உங்களை தண்டிக்க அவர் இல்லை. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்களை தண்டிக்க இல்லைங்க அவரு, உங்களை மறுசீரமைக்க தான் இருக்கிறாரு. உங்களை கொல்ல இல்லைங்க அவரு, உங்களை உயிர்ப்பிக்க தான் அவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோவான் எழுதிய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, வாசிங்க யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யாரை வேண்டிக் கொள்வேன்? பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யாரை வேண்டிக் கொள்ளுவேன்? பிதாவை வேண்டிக். நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் பயங்கரமா ஜெபம் பண்ணால தான் ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி வந்தாருன்னு. அல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு போனேன் எப்படி, நல்லா கையை தட்டி ஊக்கமா ஜெபம் பண்ண எப்படி, இறங்கினார் எப்படி ஆவியானவர் உள்ளார. பக்கலப்பா சொல்லுங்க, இல்லவி நீ ஜெபம் பண்ணுன்றதுனால ஆவியானவர் உனக்குள்ள வரல, உன்னை தகுதியாக்குறதுக்கு இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த பிரதான ஆசாரியர் உனக்காய் எனக்காய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு வசனம் சொல்கிறது, நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்? நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததுக்கு காரணம் நான் ஜெபிச்சேன்றதுனால அல்ல, என்னுடைய பிரதான ஆசாரியர் எனக்காய் வேண்டுதல் செய்தபடியினால. எனக்கு ஒரு எண்ணம் உடனே வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மேல் வீட்டறையில் எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க தானே, அவங்க ஜெபிக்கிறப்ப தானே ஆவியானவர் இறங்கி வந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னார், போய் ஒழுங்கா பைபிளை படுறா, மேல் வீட்டறையில் கூடி வந்தாங்கன்னு போட்டிருக்கு, வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:1 வாசிங்களேன். ஆண்டவர் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க வேண்டதுனால தான் எனக்கு ஆவியானவர் வந்தாரா? அப்ப நான் ஜெபிச்சதுனால எனக்கு வரலையா?
ஆனா அப்போஸ்தலர் நாட்கள் அவங்க எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க, அதனால தானே ஆவியானவர் வந்தாருன்னு நம்பிட்டு இருக்கிறேன். ஆனா இங்க வசனம் எதுமா சொல்லுது, வாசிங்களேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவ்வளவுதாங்க மேட்ரு. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பரலோகத்துக்கு போன பிரதான ஆசாரியர் அவர்களுக்காய் ஜெபித்தார். பிதாவே ஒருமனப்பட்டாங்க, பிதாவே ஊத்துங்க ஆவியானவரே. ஹalleluya. வாசிங்க 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 தொடர்ந்து. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இங்க ஜெபோன்னு ஏதாவது வார்த்தை வருதா? அவன் ஜெபிச்சனாலே ஆவியானவர் வந்தாரு, அவன் ஜெபிச்சனாலே மேலுட்டரில் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. கூடுனதுன்னா அவங்க, ஜெபிச்சது இயேசு, ஊற்றப்பட்டது ஆவியானவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கள் ஜெபத்தால் வந்தவர் அல்ல, இயேசுவின் ஜெபத்தால் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். It is not by your might, it is not by your power. இது உங்கள் பலத்தால் உண்டானதல்ல, இது உங்கள் பராக்கிரமத்தால் உண்டானதல்ல, தேவனுடைய ஆவியினால் நடந்த காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பக்கலப்பா சொல்லுங்க, நம்மளால இல்லையாம்பா, இயேசுவாலயா சொல்லுங்க. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. எனக்கு பாதுகாப்பை தந்ததும் இயேசு, எனக்கு புதிய ஆவியை கொடுத்ததும் இயேசு. ஏன் எனக்காக யார் வேண்டுதல் செய்தா? பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, பிரதான ஆசாரியர். சொல்லுங்க, பிரதான ஆசாரியர். அதே யோவான் 14 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்களேன், எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்களேன். ஐஸ்னா சும்மா இவர மாதிரி தாங்க வைக்க முடியும். ஹalleluya. ஆண்டவரே, பிரதான ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன். ஹalleluya. வசனம் சொல்றது, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், யாருக்காக வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இது எப்பப்பா நடந்துச்சு சொல்லுங்க? சிலுவையில பிரிந்திருந்த மனுகுலத்தை பிரதான ஆசாரியர் தனது இரத்தத்தினாலே என்னை பிதாவோடு கூட இணைத்தார், என்னை பிதாவோடு கூட இணைத்தார். நான் வேண்டிக் கொள்கிறேன். 15 வசனத்தை வாசிங்க. 15 வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹalleluya. எதுக்காக வேண்டிக் கொள்றாரா? தீமை. இந்த பிரதான ஆசாரியர் சீக்கிரமா என் பிள்ளை இங்க இருந்து போயிட்டுன்னு அவர் ஜெபிக்கலையா, தீமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? ஹalleluya. ஒவ்வொரு நாளும் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா எழும்புற தீமை, உங்க சொந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு விரோதமா எழும்புற தீமை, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்கிற தீமை, இதுக்காகலாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக இயேசு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார், உங்களுக்காக அவர் விடுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க செய்யற ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கலாம், உங்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர் எப்போதும் விடுதல் செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் தீமையிலிருந்து உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய். உங்க ஜெபத்துல விசுவாசத்தை வைக்கிறதை நிறுத்திட்டு எனக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாருன்னா அந்த ஜெபத்துல விசுவாசத்தை வைங்க. ஹalleluya. இங்க நான் யாரையும் ஜெபிக்கவே வேணாம் நான் சொல்லல, அப்படி உங்க காதுல யாராவது சொன்னானா அது நான் சொல்லல, பிசாசு சொல்லிட்டு இருக்கான். புதுடுறீங்க கீழே ஜெபம் என்ன தெரியுமா? வரவு. ஜெபிக்கிறதுனால வரது கிடையாது, வந்ததுனால ஜெபிக்கிறேன். ஆமென். நியாயப்பிரமாணம் நம்பிட்டு இருக்குது ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் தருவார்னு. புதுடுறீங்க சொல்லுது எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, சொந்த குமாரனே தந்திருக்கிறாரு. தந்ததுனால ஜெபி, தந்ததுனால உபவாசம் போடு, உபவாசம் போறதுனால தருவாரு நினைச்சுக்காத, தந்து இருக்கிறாரு. ஜெபத்தில் கேட்கிறவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசத்தினாலே? எனக்காக தேவன் யாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நம்பி விசுவாசிப்பதனாலே நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி என்ன பண்ணாம ஏசப்பா ஜெபமே எப்படா இங்க இருந்து கிளம்புவீங்கன்னு இல்ல. நிறைய பேருக்கு அதான் ஜெபம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். சில பேர் ராத்திரில ஜெபம் பண்ணி படுக்கிற பழக்கம் இருக்கு. ஆண்டவரே ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியும் அது வருகை இருக்குமே. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல, நான் பண்ணியிருக்கிறேன்ப்பா முன்னாடி. ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி உங்க வருகை இருக்குன்னா என்ன பண்ணிக்கோங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவாரு, உன்னை எடுக்கவே கூடாதுன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ இருந்தா தான் அந்த பூமியவே மாற்ற முடியும். உனக்காக ஏக சிருஷ்டியின் தீவிரித்து காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா தேவ புள்ள வெளியே வருவான், எப்படா தேவகுமாரன் வெளியே வருவான், எப்படா மகிமையுடைய ஒரு சபை வெளியே வரும், இந்த தேசத்துக்கு எப்ப மீட்பு உண்டாகும், இந்த ஜனத்துக்கு எப்ப மீட்பு உண்டாகும்.
உலகமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறப்ப நீங்க ஏன் பரலோகத்துக்கு காத்துட்டு இருக்கிறீங்க? பிதா உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி என்ன பண்ணி கொள்ளுகிற? இந்த பிரதான ஆசாரியன் ஏன் ஜெபிக்கிறாராம்? இந்த பிரதான ஆசாரியன் ஏன் வேண்டிக் கொள்றாராம்? சத்தமா சொல்லுங்க. என்னை என் தீமையிலிருந்து என்னை காக்கும்படி எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நான் எடுத்து வாசிச்ச பிறகு பிசாசு என் மனசுக்குள்ள பேசுறான். ஏய், இந்த அதிகாரம்லாம் சீஷர்ல பார்த்து தான் இயேசு சொன்னாரு. யாரை பார்த்தா சொன்னாரு? சீஷர்ல பார்த்து தான் சொன்னாரு. உன்னை பார்த்து ஒன்றும் சொல்லலை. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏசப்பா சொன்னாரு, டே அவன் சொல்றது சொல்லிட்டு போறான்டா, நீ அடுத்த வசனத்தை வாசிடா அப்படின்னாரு. 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீஷர்களுக்கு மட்டும் அவர் வேண்டல. ஒரு தோமா வருவான் இந்தியாவுக்கு. அந்த தோமா மூலமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த பிரதான ஆசாரியர் வேண்டுதல் செய்து தூக்கி சொல்லுங்க, போடா. அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். இதை ஆண்டவனே என் பக்கம், போடா பிசாசே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் பாருங்களேன். ஆண்டவனே, ஆண்டவனே. ஓ, கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். உங்களுக்காக எப்போதும் வேண்டுதல் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் 9:15 வாசிங்க. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. என்ன சுதந்திரத்தை? நித்திய சுதந்திரத்தை. என்ன சுதந்திரத்தை? நித்திய சுதந்திரத்தை. இயேசு என்னும் பிரதான ஆசாரியன் எதற்காக உங்களுக்காக எனக்காக இருக்கிறார் தெரியுமா? நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் என்னவாய் அவர் இருக்கிறார்? மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்னவாய் அவர் இருக்கிறார்? அவர் உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறதின் நோக்கம் மூன்றாவதாக நித்திய சுதந்திரத்தை கொடுக்கும்படிக்காக. நித்திய சுதந்திரம் என்றால் நித்திய விடுதலை என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நித்திய சுதந்திரம். சொல்லுங்க, நித்திய சுதந்திரம். எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். சொல்லுங்க, எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா சுதந்திரம். இயேசுவுக்கு என்னெல்லாம் பரலோகத்துல சுதந்திரம் இருக்குதோ அந்த எல்லா சுதந்திரத்தையுமே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் நித்தியமா கொடுத்து வச்சிருக்கிறாராம். நல்ல பலமா ஒரு ஆமீன் போடணுமே. இயேசுவுக்கு என்னவெல்லாம் சுதந்திரம் இருக்குதோ, இயேசுவுக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருக்குதோ, இயேசுவுக்கு என்னவெல்லாம் வல்லம் இருக்குதோ அத்தனை வல்லமையும் அத்தனை அதிகாரத்தையும் ஒண்ணு விடாம உங்களுக்கு எனக்கு நித்தியமா கொடுத்து வச்சிருக்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19-20. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். ஆமென். நல்ல ஒரு ஆமென் போடுங்க போகலாம். ஆமென். இன்னொரு ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்துவானுங்க. இந்த பலி செலுத்தி முடிச்ச பிறகு இந்த மோசே என்ன பண்ணுவாராம்? அந்த என்னது வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாராம்? ஒவ்வொருத்தர் மேல தெளிப்பாங்க. சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் மேல தெளிப்பாங்க. ஒவ்வொருத்தர் மேல. இது எப்பதான் நடக்கும்? ஹல்லேலூயா. தெளிக்கிற வரைக்கும் ஒருத்தன் உயிரோட இருந்துட்டான் என்ன ஆயிடுவான்? பொழைச்சுப்பான். தெளிக்கிறதுக்கு முன்னாடியே லாரி வந்துருச்சு மேல. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர்ட்ட போய் பாவ மன்னிப்பு என்னத்தை கேட்டுரு, வீட்டுக்கு போனோடனே முதல் என்னத்தை கேட்டுரு, செஞ்ச பாவத்துக்கு பாதியில ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க போய் உட்காந்து கேட்பேன். செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட் உனக்காக எனக்காக ஒரு பிரதான ஆசிரியர் விழுந்து செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார். இப்ப அப்பன்னு இல்லை, எப்போதும் அப்பா என் பிள்ளை, அப்பா என் பிள்ளை, அப்பா ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், என் ரத்தத்தை பாருங்கப்பா, ஒரு தடவை விட்டுருங்கப்பா, தெரியாம பண்ணிட்டான்ப்பா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எஜமா வந்து சொல்றாராம், இதெல்லாம் கனியை கொடுக்கல வெட்டி போடுன்றாராம். அங்க இருக்கிறவர் வந்து சொல்றாரு, தோட்டக்காரர் வந்து சொல்றாராம், இன்னும் ஒரு வருஷம் விடுங்களேன், இன்னும் ஒரு வருஷம் விடுங்களேன், உங்களுக்கு எனக்கு இருக்கிற மத்தியஸ்தம் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பிதாக்கு இடையில நின்றுக்கிட்டு, அப்பா இன்னும் ஒரு வருஷம் விட்டுருங்க, என் பிள்ளை கனி கொடுத்துரும், இந்த வருஷம் விடுங்க, என் பிள்ளை கனி கொடுத்துரும், இந்த மாசம் விட்டுருங்க, என் பிள்ளை மாறிடும்.
உங்களுக்காக எனக்காக நம்ம விழும்பொழுதெல்லாம் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களை தெளிப்பாங்களாம். பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்ன பண்ணுவாங்களாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை தெளிப்பாங்களாம். ஆனா இந்த புதுமை கீழே என்ன தெரியுமா ஆயிடுச்சா? வாசிங்க எபிரேயர் 12:24 வாசிங்க. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்ன வருவோம் தெளிப்பாங்க, இப்ப தெளிக்கிற இடத்துக்கே உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தெளிப்பு, இப்ப வருஷம் முழுக்க தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வருஷம் முழுக்க ரத்தம் தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் நீங்க தொடங்குறப்பையும் ரத்தம் தெளிக்கப்படுது, ஒரு நாள் நீங்க முடிக்கிறப்பையும் ரத்தம் தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, தூங்குறப்பையும் ரத்தம் தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில மாலுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேற எங்கேயும் வேணா விட்டுருங்க. நம்ம சாரதாஸ் கூட ஒன்றும் இருக்காது, போத்தீஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் போத்தீஸ்குள்ளார கூட நுழைஞ்சிருக்க மாட்டோம். எங்க கூட நுழைஞ்சிருக்க மாட்டோம், வாசல்லே சில்லுன்னு காத்தடிக்கும். ஆமே, ஏசி வெளியே இல்லை, ஏசி எங்க தான் இருக்குது. ஆனா லைட்டா நெருங்கினாலே அங்க என்ன இருக்கு? இயேசுவின் ரத்தத்தை நெருங்குற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை இருக்கு. இயேசுவின் ரத்தத்தை நெருங்குற ஒவ்வொருத்தருக்கும் சுகம் இருக்கு. உள்ள போய் முழுசா கழுவுறாரோ இல்லையோ, ஒரு சொட்டு பட்டாலே பரிசுத்தவான் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கார் வைப்பர் பார்த்திருக்கீங்க? கார் வைப்பர் தெரியுமா? மழை பெய்யும், இந்த மழை பெய்யற நேரத்துல இந்த வைப்பர் என்ன பண்ணும்? சரக் 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 அடிச்சு 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 போக வேண்டியவனை கரெக்டான ரூட்ல கொண்டு போயிட்டே இருக்கும். பிசாசு பாவத்தை போடுவான், பிசாசு தரித்திரத்தை போடுவான், பிசாசு வியாதியை போடுவான், பிசாசு சாபத்தை போடுவான். எப்படியாகிலும் உன்னை நிப்பாட்டிடணும், எப்படியாகிலும் உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிடணும், எப்படியாச்சும் ஓட்டத்தை தடை பண்ணிடணும். இப்படி அவன் ஒவ்வொன்றையா போட்டுக்கிற நேரத்துல இயேசுவின் ரத்தம், சத்தமா சொல்லுங்க, சரக் 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 சரக், ஒவ்வொரு பாவத்தையும், ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு மரணத்தையும், ஒவ்வொரு வியாதியையும் இயேசுவின் ரத்தம் கழுவி 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 உன்னை நீ போய் சேர வேண்டிய லக்குக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. எங்க பாம்பு ஜாஸ்தி இருக்கும், அங்க கீரி புள்ள ஜாஸ்தி இருக்கும். அதான் பைபிள் வசனம் சொல்லுது, பாவம் இருக்கிற இடத்துல அவருடைய கிருபை அதிகமா. கீரி புள்ள வந்ததே பாம்பை காலி பண்றதுக்கு தான், கிருபை வந்ததே உனக்குள்ள இருக்கிற பாவத்தை காலி பண்றதுக்கு தான். கிருபையை தள்ளாத, கிருபையை ஏத்துக்கோ. அந்த கிருபை உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் நீக்கி உன்னை முற்றும் முடிய ரட்சிக்காத வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை எபிரேயர் 9:11-14. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வரப்போகிற நன்மை. எத்தனை பேர் இந்த குட் ஃப்ரைடே நாள்ல நம்புறீங்க எனக்கு பெரிய நன்மை வரப்போகுது? கையை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய நன்மை. சிறிய நன்மை இல்லை, பெரிய நன்மைகளுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் எனக்கு இருக்கிறார். வாசிங்க வாசிங்க வாசிங்க. கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து இந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய மீட்பை. என்னன்னா சொல்லிட்டே வரேன், பிரதான ஆசாரியர் நமக்கு என்னத்தை தராரு? பாதுகாப்பை தராரு, நமக்காக வேண்டுதல் செய்யறாரு, பரிசுத்தாவினை தராரு. மூணாவது என்ன சொன்னேன்? நாலாவது சுதந்திரத்தை தந்திருக்கிறாரு. அப்புறம் வரப்போகிற நன்மைக்கு என்னவா இருக்கிறாரு? பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு, நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். என்ன உண்டாகும்படி? சரீர சுத்தின்னு என்ன தெரியுமா? சரீரத்தை தேவன் பரிசுத்தமாக்குறாராம். அதாவது சரீரத்துல ஹீலிங்கை தராராம், சுகத்தை தராராம். இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம், உங்க சரீரத்தில் நீங்கள் எந்த வியாதியோடு நீங்கள் இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து என் தேவன் உங்களை சுகப்படுத்த வல்லவராய் அவர் இருக்கிறார். நீங்க உங்க வியாதிக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க வியாதிக்காக அப்பா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை உங்க ஜெபத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, எனக்காக இயேசு எப்போது விடுதலை செய்யறாருன்னு அதை நம்பிடுங்க. உங்க ஜெபத்துல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் 1 மாசம் தொடர்ந்து சொல்லுங்க, உங்க சுகம் உங்களை தொடுவதை நீங்கள் ஒவ்வொரு பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. 6:7 வாசிங்க மாதிரி. 6:7.
இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மெயின் மேட்டருக்குள்ள வந்து முடிக்க போறோம். பைபிள் சொல்லுது, உங்களையும் என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறாரா? உங்களையும் என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறாரா? ராஜாக்களும் ராஜாக்களும். நீங்க ஆசாரியன், அவரு நீங்க அவரு பிரதான ஆசாரியன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆசாரியன், அவரு. ஆசாரியன் வேலை என்ன தெரியுமாமா? ஆசாரியன் வேலை ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அப்ப ஆசாரியன் வேலை என்னது? ஆராதிக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, ஆசாரியன் வேலை ஆராதிக்கிறது. ஆசாரியன் வேலை அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எனக்காக செய்து கொண்டு இருக்கிறாரு, எனக்காக எல்லாவற்றையும் பண்ணுவாரு இப்படின்னு அவர் நன்மைகளை சொல்லி 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 ஆராதிக்கிற வேலை ஆசாரியர்கள் வேலை. ஆனா பிரதான ஆசாரியன் வேலை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். பிரதான ஆசாரியன் வேலை என்னவா? உன் பாவத்துக்காக நீ ஜெபி, உன் பாவத்துக்காக நீ மன்னிப்பிக்கல, என் வேலை என்ன தெரியுமா? நின்னு அப்பாவை ஆராதிக்கிறது. பிரதான ஆசிரியர் வேலை என்ன தெரியுமா? என் பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்வது. ஹல்லேலூயா. வேண்டுதலை அவர் பண்ணுவாரு. உங்க வேலை என் வேலை துதிக்கிறது தான் வேலை. புதுமணிக்கு கீழே மன்னிங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செஞ்சிட்டீங்களே, பண்ணிட்டீங்களே, நன்மையை கொடுத்துட்டீங்களே, துதிக்கிறது தாங்க உங்க வேலையா இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். நான் சொல்ற வசனத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 2:5, 1 பேதுரு 2:5, 1 பேதுரு 2:9, அப்புறம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6. சரியா? ஓகே, குட். வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், என்னவாயும்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் வேலை ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆராதிக்கிறது. ஆசாரியர்கள் வேலை என்ன வேலை? ஆராதிக்கிறது. யார் அந்த ஆசாரியர்கள்? சத்தமா சொல்லுங்க, யார் அந்த ஆசாரியர்கள்? என் வேலை என்ன வேலை? பாவத்துக்காக ஜெபம் பண்றதா? மன்னிங்கன்னு கேட்கறதா? பலி செலுத்துறதா? என் வேலை என்ன வேலை? செய்யற நன்மைக்கு ஆராதிக்கிறது, செய்யற நன்மையை கொண்டாடுறது, ஆராதிக்கிறது இந்த ஆசாரியன் வேலை. அவர் என் வாழ்க்கையில செய்யற நன்மைகளை புண்ணியங்களை அறிவிக்கிறது இந்த ஆசாரியன் வேலை. ஆசாரியனுக்கு இருக்கிற ஒத்துமொட்ட வேலையே 2 வேலை தான். 1 செஞ்ச நன்மையை துதி, 2வது செஞ்ச நன்மையை போய் சொல்லு. அவ்வளவுதாங்க ஆசாரியன் வேலையே. பக்கத்துல சொல்லுங்க, ஆசாரியரே, 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 உங்களுக்கு இருக்கிற வேலை, உங்களுக்கு இருக்கிற வேலை மன்னிங்க. அது இல்ல, அது இல்ல. ஆராதிப்பதும் அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி செய்த புண்ணியங்களை போய் அறிவிப்பதும் அதுவே உங்கள் வேலை. 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்ன பண்ணப்பட்டு வருகிறீர்கள்? கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த, மாம்சத்துக்குரிய பலிகளை அல்ல, ஆவிக்கேற்ற பலிகளை. எதுங்க ஆவிக்கேற்ற பலி? ஆராதிப்பது, அவர் புண்ணியங்களை அறிவிப்பது. இதுதான் ஆவிக்கேற்ற பலியாக இருக்கிறது. இந்த பலியை செலுத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து அவர் ஆசாரியர்களாய் மாற்றி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம என்னவாக மாற்றி வைத்திருக்கிறார்?
என்னவாக மாற்றி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியராக மாற்றி வைத்திருக்கிற தேவனுக்கு வல்லமையும் மகிமையும். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இதுல தான் இருக்குது. எபிரேயர் 9:2 வாசிருங்களேன். எபிரேயர் 9:2. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டு இருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆலயம் எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தது என்றால் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? இந்த முதலாம் கூடாரம் தான் உட்பிரகாரம். இந்த முதலாம் கூடாரம் தான் என்னது? இரண்டாம் கூடாரத்துல யார் இருப்பா? பிரதான ஆசாரியன். முதலாம் கூடாரத்துல யார் இருப்பா? நான் சொல்லுங்க. நீங்க யார் இருப்ப? நீங்க யார் இருப்ப? பிரதான ஆசாரியே உங்களை ஆசாரியரா மாத்தி வச்சிருக்கிறார். சரியா? இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற வேலை என்னன்றத சொல்ல போறேன். ஆமென். என்னென்ன வேலை? ஆராதிக்கிறது, புண்ணியங்களை ஆராதிக்கிறது, புண்ணியங்களை அறிவிக்கிறது. இவர் சொல்றாரு முதலாம் கூடாரத்துல என்னெல்லாம் இருக்குமா? குத்து விளக்கும், மேஜையும், தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. இது மூணுல இருக்கிற வெளிப்பாட சொல்றேன். இந்த கூடாரத்துல ஊழியம் செய்யறது தான் உங்களை அழைச்சிருக்கிறார். சரிங்களா? எந்த கூடாரத்துல? உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்யறதுக்கான இடம் முதலாம் கூடாரம். இயேசுவுக்கு ஊழியம் செய்யற இருக்கிற இடம் ஏன்? அவர் என்ன ஆசாரிய? பிரதான ஆசாரியர். நானு ஆசாரியர். என் வேலை எங்க மட்டும்தான்? முதலாம். என் வேலை எங்க மட்டும்தான்? முதலாம் கூடாரம். அவர் வேலை எங்க? இரண்டாம் கூடாரம். அவர் வேலையை நான் செய்யக்கூடாது, என் வேலையை அவரு. இப்ப நான் வேலை செய்யற இடத்துல என்ன இருக்குமா? குத்துவிளக்கு. நான் வேலை செய்யற இடத்துல என்ன இருக்குமா? குத்துவிளக்கு, மேஜை. இந்த குத்து விளக்கு எப்படி இருக்குமா தெரியுமா? நல்லா கவனிங்க. இதுல தான் வெளிப்பாடு இருக்கு. இந்த குத்து விளக்கு அது பார்த்தீங்கன்னா அதில் 7 கொம்புகள் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? இந்த 7 கொம்புகளையும் எண்ணெயை ஊற்ற மாட்டாங்க. நடுவில் ஒரே ஒரு கொம்பு இருக்கும். அந்த ஒரு கொம்புல எண்ணெயை ஊற்றுனா 7 கொம்புக்கும் என்ன போகும்? எண்ணெய் போய் எல்லாம் எரிய தொடங்கும். எல்லாம் எரிய தொடங்கும். இயேசுதான் உங்கள் நடுவராய் இருக்கிறார். இயேசுதான் உங்கள் நடுவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கை நடுவில் அவர் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொன்றும் பிரகாசித்து எழும்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 15:1 சொல்லுது. யோவான் 15:1 தானே? நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. இப்போ உங்க வேலை குத்து விளக்கா இருக்கிறது தான். ஆமென். அப்பாக்கு நீங்க தாங்க குத்து விளக்கு. சொல்லுங்க, என் அப்பாக்கு, என் மனவாளனாகிய இயேசுவுக்கு சொல்லுங்க. இந்த குத்து விளக்குல நடுவுல எண்ணெயை ஊத்துனா எல்லா பக்கமும் ஓடி இருக்கிற எல்லாத்தையும் என்ன ஆக்குமா? நீங்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால், நீங்கள் உங்கள் பிரதான ஆசாரியரோடு கூட இணைந்திருந்தால், அந்த பிரதான ஆசாரியரோடு நீங்கள் இணைந்திருக்கிறபடியால் இயேசுவிற்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை பிதாவானவர் கொடுத்து இருக்கிறாரோ, இயேசுவிற்கு எப்படிப்பட்ட வல்லமையை பிதாவானவர் கொடுத்து இருக்கிறாரோ, இயேசுவிற்கு வியாதி இருக்கா? இயேசுவிற்கு வறுமை இருக்கா? இயேசுவுக்கு தரித்திரம் இருக்கா? இயேசுவுக்கு நோய் நொடி இருக்கா? உங்களுக்கும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது மேஜை. இது எது தெரியுமா காட்டுது? ஏன் மேஜையை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கிறார்னா, சத்தமா சொல்லுங்க, எனக்கு என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்துல 2-3 வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான டெஃபினிஷனை நான் சொன்னேன். இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, he will serve my meal. என்ன பண்ணுவாரா? எனக்கு சாப்பாடு பரிமாறுவாராம் ஆண்டவர். சத்துருவெல்லாம் உட்கார வச்சிருவாராம். பிரதான ஆசாரியன் சத்துரு சொல்லுவான், பாவம் பண்ணல, உன்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா? கீழே விழுந்தல, உன்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா? தப்பு தப்பா போனல, உன்னெல்லாம் ஆண்டவர் இப்படி இவங்க எல்லாம் சொல்லி உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல பிரதான ஆசாரியன் உள்ள போய் பலியெல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு, உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா வந்து சத்துருவெல்லாம் நினைச்சிட்டு இருப்பான், நம்ம தட்டில தான் சோறு வைப்பாருன்னு. அங்க போட மாட்டாரு. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களெல்லாம் உங்க சத்துரு முன்பதாக உட்கார வச்சு சாப்பாடு அள்ளி உங்க இலையில வைப்பாரு. சத்துரு பாப்பா என்னடா நடக்குதுங்க? கிருபை. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த மேஜை தெரியுமா? என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. மூணாவது, தேவ சமூகத்துக்கு அப்பம். தேவ பிள்ளைகள் ஆசாரியர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிற வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்படிக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது அவரோடு இணைக்கப்படுவதற்கு, மூன்றாவது அவரோடு அமருவதற்கு, இரண்டாவது அவரோடு அமருவதற்கு, மூன்றாவதாக அவருடைய வார்த்தையினால் நாம் நிறைவதற்கு.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வேலையே என்ன வேலை தான்? உங்க வேலையை என்ன வேலை தான்? ஆராதிக்கிறது, ஆராதிக்கிறது. இதுக்கு மத்தியில நீங்க எப்படி இருக்கணும்? ஆராதிக்கிறதும் புண்ணியங்களை அறிவிக்கிறதும் அடுத்தது. அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு, ஹல்லேலூயா, அவரோட இணைக்கப்பட்டு இருக்கணும். ஆசாரியர் இருக்கிற என் வேலை ஆண்டவரோட இணைக்கப்பட்டு இருக்கணும். ஆசாரியன் இருக்கிற என் வேலை அவரோட பந்தியில உட்காரணும். ஆசாரியன் இருக்கிற என் வேலை அவருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நான் போஷிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் நான் உட்கொள்ள வேண்டும். இது மூணு நடக்கிற பட்சத்துல அந்த பிரதான ஆசாரியர் உங்கள் தலையை கீழே விட மாட்டார். அந்த பிரதான ஆசாரியர் சிலுவையில நடந்து முடிந்த எல்லா வெற்றிகளையும், சிலுவையில அவர் சம்பாதித்த சகல நன்மைகளையும், சிலுவையில உங்களுக்கு எனக்கும் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உரித்தாய் அவர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிரதான ஆசாரியரே. எல்லாரும் நின்று இருக்கலாமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ டாடி. எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசினாரு? அடைக்கல பட்டற நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும், ஓ ஹல்லேலூயா, 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இரத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். இவர் உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். இவர் உங்களை முற்றுமுடிய ரட்சித்து இருக்கிறார். இவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் சிலுவையின் மூலமாய் கிடைத்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி சிலுவைக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பிரதான ஆசாரியனுக்கு நன்றி சொல்லுங்க. பல நேரத்தில் நம்ம கூட ஜெபிக்க தவறி இருப்போம், நம்ம கூட ஆண்டவரை தேட தவறி இருப்போம். இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்றது ஏன் ஜெபத்தினாலேயோ, ஏன் உபவாசத்தினாலேயோ, ஏன் கிரியினாலேயோ இல்ல. நான் இந்த நாள் வரை நான் உயிரோடு கூட நான் இருப்பது அது என் ஆண்டவர் எனக்காய் பண்ணுகிற வேண்டுதல், என் பிரதான ஆசாரியர் எனக்காய் செய்கிற வேண்டுதல், என் பிரதான ஆசாரியரின் ரத்தம் எனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. சிலுவைக்கு நன்றி சொல்லுங்க, சிலுவைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இதாவே இந்த நாள் இது பேசிய எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டிற்காய் நன்றி. என்னோட இது பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்பா, எங்களுக்காக நீர் மரித்தீரே, இதை கொண்டாட வந்த ஒவ்வொரு உள்ளங்களை ஆசீர்வதிப்பீராக. புது உடன்படிக்கையின் வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிப்பார்களாக. உமது அன்பின் அடங்கி இருக்கிற அந்த 7000 ஆசீர்வாதங்களையும், உமது அன்பின் அப்பா சிலுவையின் அடங்கி இருக்கிற அந்த 7000 ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் பெற்று அனுபவிப்பார்களாக, சுதந்தரிப்பார்களாக. இதை செய்ததுக்காய் நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராகவே நபரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.